கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இறையியல் படிச்சுட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பற்றி கற்று வருகிறோம். வரங்களை முடித்து விட்டோம். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் போடுகிற ஆசீர்வாதம் எப்போதும் கடைசியில் போடுற ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. 2 கொரிந்தியர் 13:14. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளணும். ஐக்கியம் அப்படின்ற வார்த்தைக்கு, ஃபெலோஷிப் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சந்தித்து பேசுதல், உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல், வாழ்க்கையில் பங்கு ஏற்றல். சந்தித்து பேசுதல், உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல், வாழ்க்கையில் பங்கு ஏற்பது. 3 அர்த்தம் இருக்கு ஐக்கியம்ன்ற வார்த்தைக்கு. இப்போ ஆவியானவரை நம்ம சந்தித்து பேசணும். ஆவியானவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளணும் ஆவியானவர்கிட்ட. அப்போ அவரும் நம்மக்கிட்ட பேசணும்ல. ஐக்கியம்னா 2 தரப்புலையும் இருக்கணும்ல. நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், அவர் அமைதியாக இருக்காருன்னா அது பேர் ஐக்கியம் இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம வியாதியை டாக்டர்கிட்ட சொல்கிறோம், அது ஐக்கியம் கிடையாது. அவர் வியாதியையும் நம்மக்கிட்ட சொன்னால் தான் அது ஐக்கியம். வக்கீல்கிட்ட போகிறோம், நமக்கு இருக்கிற சட்ட பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்கிறோம், அது ஐக்கியம் கிடையாது. அது ஒரு பக்கம்தான் பேசுகிறோம். அவர் தனக்கு இருக்கிற சட்ட பிரச்சனையை சொன்னால் தான் ஐக்கியம். ஐக்கியம்னா 2 பக்கமும் பேசுறது. நம்மளும் ஆவியானவர்கிட்ட பேசுவோம், ஆவியானவரும் நம்மகிட்ட பேசுவார். உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது. கோபம் வருது, ஆவியானவர்கிட்ட போய் சொல்கிறோம், கோபம் வருதியா, எனக்கு இந்த மொபைல் ஃபோனை ஓட்டிக்கிட்டு மொபைலை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே என்ன மோட்டர் பைக் ஓட்டுறாங்க. திருப்பத்தில் மோட்டர் பைக்கை மொபைல் பார்த்துக்கிட்டே மோட்டர் பைக் ஓட்டுக்கிட்டு திரும்புகிறான். எரிச்சல் வரும், சத்தம் போடலாமான்னு தோணும், நிறுத்தி அவனை கேட்கலாமான்னு தோணும், வீடியோ எடுத்து அப்படியே அனுப்பிடலாம் போலீஸ்க்குன்னு தோணும். எதுவும் செய்ய மாட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்வேன் என் கோபத்தை. நம்முடைய உணர்வுகளை, பயம், எனக்கு இப்படி பயமாக இருக்குது, பயம் வந்தால் ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொள்வது. கவலை, கண்ணீர், சந்தோஷமாக இருக்கும்போது அதையும் ஆண்டவர்கிட்ட உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது. அதான் நட்பு. நம்ம உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, அதான் நட்பு. ஆவியானவரும் பகிர்ந்து கொள்கிறார், அதான் முக்கியம். நம்ம பகிர்ந்துக்கிட்டால் மட்டும் போதாது, ஆவியானவரும் பகிர்ந்து கொள்ளணும். அவர் கோவப்பட்டாருன்னு அதை சொல்லணும் நம்மக்கிட்ட. இதுக்காக நான் கோவப்படுறேன். அவர் துக்கப்பட்டாருன்னா சொல்லணும், இதுக்காக துக்கப்படுறேன். அதனால் அது ரொம்ப முக்கியம். வாழ்வில் பங்கேற்பது. வாழ்வில் யார் பங்கேற்பாங்க? கணவன் மனைவி தான் முக்கியமாக சுக துக்கத்தில் பங்கெடுப்பது என்பது கணவன் மனைவி தான். பெற்றோர் பிள்ளைகளை சொல்லலாம், சகோதர சகோதரிகளை சொல்லலாம், ரொம்ப நெருங்கிய நண்பர்களை சொல்லலாம். வாழ்க்கையில் பங்கெடுப்பது ஏதோ நல்லது கெட்டதுக்கு வர்றதில்லை. ஒரு கல்யாணம்னா ஒரு 1000 பேர் வராங்க, அது வாழ்க்கையில் பங்கெடுக்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு வர்றவங்கெல்லாம் என்ன, கல்யாணத்துக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் முக்கால்வாசி பேர். ஒரு துக்கம் நடந்துருது, வராங்க, அதுக்கும் 100கணக்கில் வராங்க, சொல்லாமலே வராங்க. அவங்களாம் வாழ்க்கையில் பங்கேற்கிறவங்க இல்லை. வாழ்க்கையில் பங்கேற்கிறவங்க அன்றாட நிகழ்வுகளில் பங்கேற்கிறவங்க, நெருங்கின உறவினர்கள், இன்னர் சர்க்கிள், இன்னர் மோஸ்ட் சர்க்கிள், ரொம்ப நெருங்கின வட்டம், நெருங்கின நண்பர்கள், பிடித்தமான உறவினர்கள், இவங்க தான் நம்ம வாழ்க்கையில் பங்கேற்பதுனா என்ன? நமக்கு கஷ்டம்னா உதவி செய்கிறவங்க, நமக்கு பணம் தேவைன்னா கேட்காமலே உதவி செய்கிறவங்க, நம்மால் முடியலை
உடம்பு சரியில்லை, நமக்கு வந்து கேட்குறவங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாழ்க்கையில் பங்கேற்பது, அன்றாடக வாழ்வின் காரியங்களில் பங்கேற்பது, இதுதான் ஐக்கியம். ஐக்கியம் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு இப்படி தான் அர்த்தம். ஆவியானவர் மனிதர்களோடு, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்வது அவசியம். ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளணும். நமக்குடைய ஆசீர்வாதமே அதுதான். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, அதான் ஆசீர்வாதம். ஆவியானவரை குறித்து நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த ஐக்கியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 30லிருந்து 32 வசனங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. அதுக்கு வந்து மூலமொழியில் போடப்பட்டிருக்கிற வார்த்தை இடரல், விரக்தி. ஆவியானவரே சில நேரம் விரக்தி ஆகிடுவாராம். ஏன்டா இவனுக்குள்ளே வந்தோமோ, இவன் கூட ஏன்டா இவனுக்குள்ளே இருக்கிறோமோ, விரக்தி ஆகிடுவாராம். அப்படி விரக்தி படுத்தக்கூடாது. ஆவியானவரை விரக்திக்குள்ளே தள்ளிடக்கூடாது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் துக்கப்பட்டார். ஏன்? மனுஷனை சிருஷ்டித்தது அவருக்கு மனஸ்தாபமாக இருந்தது. அதனால ஆவியானவர் ஒரு நபர், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அது வெறும் ஒரு வல்லமை இல்லை, ஒரு சக்தி இல்லை. அவர் ஒரு நபர், உணர்ச்சிகள் உள்ள ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர், ஒரு நபர். அவருக்கு துக்கம் உண்டு, உணர்வுகள் உண்டு. துக்கப்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து கசப்பு 31 கசப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. கசப்பு நமக்குள்ள வச்சிருந்தா அது வந்து நாள்பட வச்சிருக்கிறது முதல்ல புளிப்பாகுது. ஒரு பழரசம் இருக்கிறது, முதல்ல அது என்ன ஆகுது? புளிக்குது. கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருங்க பழரசத்தை, அது புளிச்சிடும். இன்னும் ரொம்ப நாள் வச்சிங்கன்னா அது கசப்பாயிரும். கசப்பு வந்து தான் போதையை கொடுக்கறது. அந்த போதை அவனை அடிமையாக்கி விடுகிறது. ஒருத்தர் மேலே கோபம், ஒருத்தர் மேலே வருத்தம், அன்னைக்கே அந்த அதிகாரத்தில் இருக்க சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அது அன்னைக்கே நாள்பட கோபத்தை, எரிச்சலை, மனசாபத்தை வைக்கக்கூடாது. அது கசப்பாக மாறிடும். எபிரேயரில் ரொம்ப அழகாக படிக்கிறோம். கசப்பான வேர் முளைத்தெழும்பி தீட்டுப்படுத்தாதபடிக்கு 12:15 எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு கசப்பான வேர், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. ஒரே ஒரு கசப்பு முளைச்சதுன்னா அநேகர் தீட்டுப்பட்டுருவாங்க. கசப்பு ரொம்ப பயங்கரமானது. அது ஒருத்தனை அடிமைப்படுத்திடும். கசப்பை வைக்கக்கூடாது. கசப்பு வந்து ஆண்டவரை துக்கப்படுத்தும், ஆவியானவரை துக்கப்படுத்தும். ஆவியானவரோட ஐக்கியம் கொள்ள முடியாது கசப்பு இருந்தால். ரெண்டாவது கோபம். கோபம் வந்து கோபம், மூர்க்கம், கூக்குரல். கோபம் மூர்க்கம்னா கோபப்படுறது. சிலர் சொல்லுவாங்க,
ஒரு நிமிஷத்தில் கோவப்படுவார், ஒரு நிமிஷத்தில் அடங்கிடுவார். 4 படம்லாம் வைக்க மாட்டார். குழந்த மாதிரிங்க. 4 படம்லாம் வைக்க மாட்டார். கோவத்தை கசப்புலாம் கிடையாது. ஆனால் கோவப்படுவார். நியாயத்துக்கு கோவப்படணும், மெதுவாக கோவப்படணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த எல்லைக்குள்ளே இருந்தால் அந்த கோபம் பரவாயில்ல, அது ஆவியானவருடைய உள்ள ஐக்கியத்தை பாதிக்காது. நியாயம் இல்லாததுக்கு கோவப்படுறது, கோபப்பட்டு பாவம் செய்கிறது, முற்கோபப்படுறது, மூக்கு மேலே கோபம் இருக்குன்னு வாங்க. மூக்கு மேலே கோபம் இருந்தால் ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், நம்ம மேலே சந்தோஷமாக இருக்க மாட்டார். இருப்பார், துக்கத்தோடு இருப்பார். மெதுவாக கோபம் வரணும். கோவப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. நியாயத்துக்காக கோவப்படணும். இதான் வேதம் சொல்லுகிற கட்டளை. இந்த கோட்டுக்குள்ளே, இந்த எல்லைக்குள்ளே கோபப்படலைன்னா, முற்கோபப்பட்டு அநியாயத்துக்கு கோபப்பட்டு கோபத்தால் பாவம் செய்வோமானால் ஆவியானவர் துக்கப்படுவார். அதே போல கூக்குரல் அடுத்து சொல்லப்படுது 31ஆம் வசனத்தில். கூக்குரல், கூக்குரலுக்கு சண்டைன்னு அர்த்தம். சண்டை போடுறது. சிலர் கோவப்பட மாட்டாங்க, ஆனால் சண்டை போடுவாங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதிர்த்து எதிர்த்து பேசுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. சண்டை போடுறது வாய் சண்டை மட்டும் இல்லை, கை சண்டை, கூக்குரல். நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், கண்ணால் பார்த்த உதாரணம். விமானத்தில் ஏறுவதற்காக போயிருந்தேன். சோதனைலாம் முடிஞ்சு உள்ளே போயாச்சு. வெளி சோதனை முடிஞ்சிருச்சு. உள் சோதனை, கைப்பையை சோதனை பண்ணணும். உடலை சோதனை பண்ணுற இடத்துக்கு போயிருக்கிறேன். இந்த கைப்பையை ஒரு பெல்ட்டில் வைப்பாங்க, அது போகும், ஒரு எக்ஸ்ரே மிஷினுக்குள்ளே போகும். வரிசையில் நின்று வைப்பாங்க. அது வைக்கிறதுல 2 பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. 2 பேரும் பார்க்கறதுக்கு பணக்காரங்க, படித்தவங்க, இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. பார்க்கவே ராயல் லுக்கு. 2 பேரும், ஒருத்தரை பார்த்தா இராணுவ அதிகாரி மாதிரி இருக்கு, இன்னொருத்தரை பார்த்தா தொழிலதிபர் மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கே ராயல் லுக்கில் இருக்கிறாங்க 2 பேரும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க பாருங்க. இங்கிலீஷில் பயங்கரமாக கத்துனாங்க. இந்த யார் முதல்ல பைய வைக்கிறது. ஐயா, ஒரு அரை நிமிஷம் தான் ஆகும், வச்சுட்டு போட்டோம். 1/4 நிமிஷம் தான் ஆகும், வச்சுட்டு போட்டோம். 2 பேரும் போட்ட சண்டை இருக்கே, ஆடிட்டேனா. குழாயடி சண்டையை விட, சக்களத்தி சண்டையை விட, குடிகாரம் போடுற சண்டையை விட கேவலமாக இருந்தது. குடிக்கல 2 பேரும். அப்புறம் அங்கே இருக்கிற பாதுகாப்பு படையினர் வந்து தடுத்தாங்க. அடிக்க மட்டும் தான் செய்யணும், இன்னும் கொஞ்சம் இருந்தால் அடிச்சிருப்பாங்க. மறக்க முடியாத ஒரு சம்பவம். கூக்குரல் என்று சொல்லுகிற சண்டை. சண்டை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எதைக்காகவும் சண்டை போடக்கூடாது, நல்லதுக்காகவும் சண்டை போடக்கூடாது. நான் நல்லதுக்கு தான் சண்டை போட்டேன், கர்த்தருக்காக சண்டை போட்டேன். கர்த்தருக்காக பேசலாம், கடிந்து கொள்ளலாம், அது வேற. கர்த்தருக்காக வாக்குவாதம் பண்ணக்கூடாது, கர்த்தருக்காக சண்டை போடக்கூடாது. சத்தியத்துக்காகவும் சண்டை போடக்கூடாது, சத்தியத்துக்காகவும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அடித்தா வாங்கிக்க, அது வேற. திட்டினா வாங்கிக்க. சண்டை போட்டாலே ஆவியானவர் துக்கப்பட்டுருவார். ஆவியை பெற்றுட்டேன், வல்லமையாக இருக்கேன், பிசாசு துரத்துறேன். நான் ஒரு நபரை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நல்லா பிசாசு துரத்தும் அந்த அம்மா, ஒரு சகோதரி. நல்லா பிசாசு துரத்தும். கொஞ்ச நேரம் பார்த்தா அதுவே பிசாசாக மாறிடும். அப்படி சண்டை போடும் ரோட்டில் கிடந்து. ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன ஆவியோன்னு கூட எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதுக்கே சில நேரம் சந்தேகம் வந்துடும், எனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவின்னு. பிறகு எப்படி ஆவியானவர் ஐக்கியம் கொள்ளுவார்? சிலர் போனால் சண்டை போடலைன்னா ராத்திரி தூக்கம் வராது. ஏஜி ஸ்தாபனத்தினுடைய உலகளாவிய ஏஜியினுடைய முன்னாள் தலைவர் பாஸ்டர் டி மோகன் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணார். முதல்ல தமிழை ஒழுங்காக பேசு, அப்புறம் அந்நிய பாஷை பேசிக்கலான்னாரு அவர். தமிழில் நீ சண்டை போட்டுட்டு இருக்க, தமிழில் நீ புறங்கூறுகிறாய், பிற எதுக்கு உனக்கு அந்நிய பாஷைன்னு ஒரு நாள் கண்டித்து பேசினார். அதனால சண்டைன்றதே கூடாது. சண்டை போட்டால் தான் என் வீட்டுக்கார காரியத்தை சாதிக்க முடியும். வீட்டுக்கார்ட்ட காரியத்தை சாதிச்சிடலாம்,
ஆவியானவர் துக்கப்பட்டுருவார், ஆவியானவருடைய ஐக்கியம் பாதிக்கப்பட்டுரும். சண்டை போட்டால் தாங்க எங்கள் குடும்பத்தில் சொத்தெல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. சண்டை போட்டால் தான் கொடுக்க வேண்டிய காசை கொடுப்பான், இல்லைன்னா கொடுக்க மாட்டான், ஏமாந்துருவோம். காசு வந்துடும், சொத்து வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆவியானவர் துக்கப்பட்டுருவார், ஆவியானவரோட உள்ள ஐக்கியம் போயிடும். கூக்குரல் அது ஐக்கியத்தை பாதிக்கும். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது தூஷணம். பிசாசை கூட தூஷிக்க கூடாது. யூதா புஸ்தகத்தில் படிக்கிறோம், மோசேயினுடைய சரீரத்தை குறித்து வாக்குவாதம். அந்த சரீரத்தை என்ன வாக்குவாதம் பண்ணான்னு தெரில. யூதா 9 பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பிசாசை கூட தூஷிக்க கூடாது. அதனால ஒரு பிசாசு பிடிச்ச வாலிப சகோதரியை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த சகோதரிக்காக நான் ஜெபித்த போது அந்த பிசாசு வெளிப்பட்டு அது பேசியது. அது சொன்னது, நான் அவங்க அப்பா கூட இருந்தார். அவங்க அப்பா உணர்ச்சி வசப்பட்டு நீ யாருன்னு கேட்டார். உடனே அது சொல்லிச்சு, அந்த ஆவி சொல்லிச்சு, நான் தான் உங்கள் தோட்டத்தில் வேலை பார்த்தேன், பனைமரத்துலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டேனே, நான் தானே ஒரு பேரை சொல்லிச்சு. உடனே ஒரு கோவம் வந்துச்சு, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினார். அவர் வச்சுக்கப்படாதவர், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினார். நான் அவரை தயவு செய்து வெளியே போக சொல்லிட்டேன். அவரை செத்தவனுடைய ஆவி வர்றதில்லை, ஆனால் செத்தவனுக்குள் இருந்த ஆவி. செத்துப்போன மனித ஆவி யாரையும் பிடிப்பதில்லை. ஆனால் செத்துப்போன மனிதருக்குள்ளே இருந்த அசுத்தாவி அவர்களை சாகடித்து விட்டு அடுத்த ஆளுக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த ஆள் பேரை சொல்லும், பொய் சொல்லும், நாடகம் ஆடும், மிமிக்ரி பண்ணும். பிசாசை கூட நம்ம தூஷிக்க கூடாது. அப்படின்னா நம்ம மனிதனை தூஷிக்கவே கூடாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை ஆவியானவரை துக்கப்படுத்தும், ஆவியானவருடைய உள்ள ஐக்கியத்தை பாதிக்கும். அதே போல எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. துர்க்குணம்னா தீய விருப்பம். மூல மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் கெட்ட ஆசை, தீய விருப்பம், அது நீங்கணும். 18ஆம் சங்கீதத்தில் சொல்றான், என்னுடைய துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொண்டேன்னு 18ஆம் சங்கீதத்தில் சொல்றான். 51ஆம் சங்கீதத்தில் சொல்றான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், பாவம் துர்க்குணத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு 51ல் சொல்றான். 18ஆம் சங்கீதம் தாவீது மாதிரி இருக்கணும், 51ஆம் சங்கீதம் தாவீது மாதிரி ஆயிடக்கூடாது. தீய விருப்பம், துர்க்குணம் ஆவியானவரை துக்கப்படுத்தும், ஐக்கியத்தை பாதிக்கும். அதே போல ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பது, ஐக்கியம் கொள்வது என்பதால் ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பது. யூதாவினுடைய புஸ்தகத்தில் அது இருக்கு, 20-21 வசனங்களில். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுறதுனா என்ன? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுறது. நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? நம்ம கேள்விப்பட்ட, நமக்கு தெரிந்த, மற்றவங்க நம்மகிட்ட கொடுக்குற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இது அப்படி இல்லை. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறதுனா 1 கொரிந்தியரில் இருக்குது 14, 15, 16 ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது, இங்கே தான் அந்நிய பாஷை தேவை. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறதுக்கு அந்நிய பாஷை தேவை. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுறது தெரிஞ்ச மொழியில் அர்த்தத்தை உணர்ந்து ஜெபிக்கிறது.
கருத்தோடு ஆவியோடு விண்ணப்பம் பண்றதுன்னா தெரியாத மொழியில என்ன ஜெபிக்கிறோன்னு தெரியாமலே ஜெபிக்கிறது. இன்னொன்னு ஆவியானவர் சொல்லுகிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்பது. இது பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுவது. எபேசியர் 4:30-32 வரைக்கும் வாசிக்கிறோம். எபேசியர் 5:18-20 வரை. ஆவியினால் நிறைந்து இருதயத்திலே பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆவியில நிறைஞ்சு பாடும், ஆவியில நிறைஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். இது ஆவியானவரோட ஐக்கியம் கொள்றதுக்கு ரொம்ப குறுக்கு வழி என்னன்னா, ஆவியில நிறைஞ்சு பாடுறது, ஆவியில நிறைஞ்சு ஸ்தோத்திரம் பண்றது. இது ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு ஒரு குறுக்கு வழியாக காணப்படுகிறது. அதே போல முடிவுகளை எடுக்கும்போது ஆவியானவரோடு கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கணும். அப்போஸ்தலர் 15:29 அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. சுமத்தாமல் இருப்பது, உங்கள் மேல் வேறொன்றையும் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சை வருது, சபையினுடைய தலைவர்கள் உலக அளாவிய சர்வதேச ஆலோசனை கூட்டம் கலந்து பேசுறாங்க. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும்னு ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை ஏற்பதா வேண்டாமா கலந்து பேசுறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க கடைசியில், எங்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. பரிசுத்த ஆவியானவரோடு கலந்து பேசி இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால, அது கல்யாண முடிவாக இருக்கட்டும், வேலை முடிவாக இருக்கட்டும், படிப்பு முடிவாக இருக்கட்டும், வீடு கட்டுகிற முடிவாக இருக்கட்டும், பிரயாண முடிவாக இருக்கட்டும், எந்த முடிவாக வேணா இருக்கட்டும், முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால ஆவியானவரோட கலந்து பேசணும். அது ஆவியானவரோட ஐக்கியம் கொள்றது. சிலர் கலந்து பேச மாட்டாங்க. சிலர் சர்வாதிகாரியாக இருப்பாங்க, முடிவை அறிவிப்பாங்க, நான் முடிவை எடுத்துட்டேன், நான் தான் அப்படின்வாங்க. உலகத்தை அப்படி சொல்லலாம், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம யார்கிட்ட கலந்து பேசி எடுக்கிறோமோ இல்லையோ, ஆவியானவர்கிட்ட கலந்து பேசி முடிவு எடுக்கணும். ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும்னா ஆவியானவர் தடை பண்றாரு. அப்போஸ்தலர் 16:6-7 ஆசியாவுக்கு போகாதபடி பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு பித்தினியா நாட்டுக்கு போகாதபடி ஆவியானவர் போக விடலை. 6:7 அப்போஸ்தலர் 16 சொல்றான். ஆசியாவுக்கு ஊழியம் செய்ய புறப்படுறாங்க, ஆவியானவர் வேண்டான்றார். பித்தினியாவுக்கு ஊழியம் போக புறப்படுற, ஆவியானவர் வேண்டான்றார். எங்க போக சொல்றாரு? ஒரு தரிசனத்தை கொடுத்து மக்கேதேனியாவுக்கு போன்றார். பாருங்க, முடிவுகளை ஆவியானவரே உங்களுக்கு வேற வேலை இல்லை. சிலர் சொல்லுவாங்க, பெருசு அப்படிதான் சொல்லும், பெரிய வயசானவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம பாட்டுக்கு போவோம். அப்படி அல்ல. முடிவுகளை ஆவியானவரோடு சேர்ந்து எடுப்பது. சரி, ஒரு வேண்டான்ட்டார், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். 2 ஊருக்கு ஊழியம் செய்ய புறப்பட்டா 2 ஊருக்கும் போகாதன்றார். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இப்போ எந்த ஊருக்கு போகிறது? பொறுமையாக இருப்போம். ஆண்டவர் காட்டுறாரு, மக்கேதோனியாவுக்கு போ, தரிசனம் காட்டுறாரு, போகிறாங்க. முடிவுகளை ஆவியானவரை கேட்டு எடுக்கணும். இது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியம் கொள்வதை குறித்து கற்றுக்கொண்டோம். ஆவியானவரோடு பேசுவது, ஆவியானவரோடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, ஆவியானவருக்கு வாழ்க்கையில் பங்கு தருவது, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாங்கள் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கசப்பு, கோபம், தூஷணம், துர்க்குணம், சண்டை இதெல்லாம் விட்டுவிட, தீய விருப்பத்தை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ஆவியான விரக்தி அடைய செய்யாதபடி காத்துக்கொள்ளும்.
ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணேன், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணேன், ஆவியானவர் கொடுக்கிற ஜெப குறிப்புகளுக்கு ஜெபம் பண்ணேன். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. முடிவுகளை எடுக்கும்போது ஆவியானவரை கலந்து ஆலோசித்து எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் எங்கள் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென்.